ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரோஸ் குக்வேர்ஸ் அப்படின்னு ரீசெண்ட் டேஸில் யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற வெண்கல பித்தளை பாத்திரங்கள், அந்த ட்ரெடிஷ்னல் குக்வேர்லாம் சேல்ஸ் பண்ணுற கடை தான். ஸோ நம்மளும் அந்த கடையில் போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தான் வாங்கலான்ட்டு செக் பண்ணலான்னு வந்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கல்லாம் வச்சுருக்காங்க. கேஸ்ட் அயன் தோசைக்கல். இது குழிப்பணியாரம். இது இண்டக்ஷன் ஸ்டவ்லையுமே வைக்கலாம் அப்படின்னாக்க கேஸ்ட் அயனில் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த குழிப்பணியாரம் சட்டி பார்த்திங்கன்னா 7, 9, 12 அந்த மாதிரி குழிப்பணியாரம். இதில் இது தண்டவாள கல், அந்த ட்ரெயின் தண்டவாளம் இருக்கு இல்லையா, அதை கல்லில் உள்ள கடாய் தோசைக்கல் எல்லாமே வச்சுருக்காங்க ரொம்ப ஹெவியாக. இது கேஸ்ட் அயனில் உள்ள நார்மல் கடாய். இது அகெயின் கேஸ்ட் அயன் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சமைப்போம் இல்லையா, அந்த காய் குழம்பு கூட்டு பொரியல் அதெல்லாம் வச்சுக்கலாம். இது இந்த மாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மரவேணும் எங்கள் பாட்டி காலத்தில் ஊறுகாயெல்லாம் போட்டு கட்டி வைப்பாங்க, வண்டு கட்டி வைப்பாங்க, அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். ஸோ நம்ம காலப்போக்கில் மறந்து போன அந்த ட்ரெடிஷ்னல் குக்வேர்லாம் என்னால் இங்கே பார்க்க முடிஞ்சது. வெங்கல பானை, பித்தளை பானை, சட்டிகள், கடாய்கள் அந்த மாதிரிலாம். இது தோசைக்கல்லுங்க. இது எல்லாமே அயன் தோசைக்கல். இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இண்டக்ஷன்லேயும் நார்மல் கேஸ் ஸ்டவ்லையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இண்டக்ஷன்லேயும் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. இது இந்த சாண்ட்விச் பண்ணக்கூடிய கேஸ்ட் அயனில் பாத்திரங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சாண்ட்விச் எல்லாம் செய்துக்கலாம். கேஸ்ட் அயன் தான் அதுவும். இதுவும் இந்த கேஸ்ட் அயன்லேயே உள்ள சப்பாத்தி தவா, சப்பாத்தி பிரெட் டோஸ்ட் கூட பண்ணிக்கலாம் போல், அந்த மாதிரியான கேஸ்ட் அயன். இது ஒரு ஆம்லேட் கரண்டி அகெயின் கேஸ்ட் அயன்லேயே செய்திருக்கிறாங்க. ஸோ நல்லா ஹெவியாகவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் ஹெவி வெயிட்லேயுமே இந்த கேஸ்ட் அயன் ப்ராடக்ட் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இது தாளிக்கிற பாத்திரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மாக்கல் கல்லில் வச்சுருக்காங்க. இது உருண்டை உருண்டை நல்ல அழகான குட்டி குட்டி உருளி சைஸ்லேருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தயிர் உர ஊற்றுறதுக்கு யூஸ் ஆகுனாங்க. மாக்கல்லிலே விளக்குகளும் வச்சுருந்தாங்க. நல்ல நார்மல் பிளெயின் விளக்கு, ஃப்ளார் விளக்கு அப்படின்னு நல்ல அழகாக டிசைனில் விளக்குகளும் வச்சுருக்காங்க மாக்கல்லில். இது ஆப்பச்சட்டி, கேஸ்ட் அயன் ஆப்பச்சட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அயன் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே. அதனால் நம்ம குக் பண்ணுறக்கூடிய அந்த பாத்திரங்கள் மூலமாக கூட நம்மளுக்கு அயன் கிடைக்கிட்டுங்கிறாங்க. இது ப்ராப்பராக அயனில் செய்த தாளிசை கரண்டி, தாளிப்பு கரண்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். இது அயன் கடாயி, நம்ம நார்மல் குக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கேஸ்ட் அயன் கடாய். நார்மலாக நம்ம குழம்பு, கறி, மசாலா பண்ணிக்கலாம். இது ஆம்லேட் பண்ணணும் குட்டி குட்டியாக, அப்புறம் குட்டி குட்டி தோசை சின்ன குழந்தைகளுக்கு பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இது நல்ல ஹெவி வெயிட்டில் இருக்கக்கூடிய இரும்பு தோசைக்கல். நான் இந்த தோசைக்கல் தான் வாங்கினேன். நல்ல அழகாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி தோசை வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை வாங்கியிருக்கிறேன் நான். இது கேஸ்ட் அயனில் கடாய்கள், அது நார்மலான குக்கிங்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கடாய்கள். நம்ம நான்ஸ்டிக்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதில் இந்த கேஸ்ட் அயன் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த வெங்கல பானைகள், அந்த பிராண்ட்ஸ் பொங்கல் பானை நல்ல டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் ரேட்டு வெரைட்டிலெலாம் நல்லா வச்சுருந்தாங்க. 1/2 கிலோ பொங்கல் வைக்கிறது, 1 கிலோ வைக்கிறது, அது மாதிரி வச்சுருந்தாங்க. விளக்கு, காமாட்சி விளக்கு எல்லாமே நல்ல வெண்கலத்தில் நல்லா வச்சுருந்தாங்க பிராண்ட்ஸில். அதே மாதிரி பிராண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பிராஸ்லையும் நிறைய வச்சுருக்குறாங்க. இது நம்ம இது பார்க்குறோம், இந்த பாயசம் உருளின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெண்கர உருளி. இந்த உருளியில் பாயசம் பண்ணுவோம் யூஸ்வலாக. அப்புறம் பூவெல்லாம் போட்டு, தண்ணியில் பூ போட்டு நம்ம நிறைய இடங்களில் ஹோட்டல்லாம் வச்சுக்கிறத பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இது அகெயின் இந்த வெண்கல அண்ட் தென் பித்தளை பாத்திரங்கள், கடாயி அதெல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாமே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாமே இங்கே பிராஸ் அண்ட் பிராண்ட்ஸில் இருந்தது. இந்த ஹேண்டிலோடு இருக்கக்கூடிய அந்த தவா, கடாயி, அப்புறம் தோசைக்கல், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சட்டிகள், அந்த தாளிப்பு சட்டி எல்லாமே அந்த பித்தளை, வெண்கலம் அதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பிராஸில் இருக்கக்கூடிய நார்மலான சட்டி தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மிக்கல்லும் வச்சுருந்தாங்க. பெரிய சைஸ், சின்ன சைஸு, அம்மா அம்மிக்கல், குழந்தை அம்மிக்கல் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேரியஸ் சைஸில் அம்மிக்கல் கூட நம்ம இங்கேருந்தே வாங்கிக்கலாம். அதில் கூட அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இது இந்த பிராஸுக்கும் மேலே ஒரு மெட்டீரியல் அப்படின்னு ஒரு பவுல் வச்சுருக்காங்க. அப்புறம் காஃபி டபரா, அப்புறம் காஃபி கப்புகள், அப்புறம் குட்டி குட்டி பவுலு, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் காஃபி டபரா, ஃபில்டர், அப்புறம் குக்கர், இது பார்த்திங்கன்னா புட்டு சட்டி, இதெல்லாமே ரொம்ப ஹெவியாக நல்லா வச்சுருந்தாங்க பிராண்ட்ஸில். அப்புறம் அஞ்சரை பெட்டி, குக்கர், இது எல்லாமே அடுக்கு சட்டி, அந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் நம்ம எவர் சில்வரில் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அது எல்லாமே இங்கே வெண்கலம், பித்தளையில் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரொம்ப மறந்து போன விஷயங்கள் காலப்போக்கில் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் இந்த கடையில் பார்க்க முடிஞ்சது. நீங்களும் தாராளமாக அந்த கடைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிராஸ் அண்ட் பிராண்ட்ஸில் எதாவது தேவைப்படும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது கெட்டில், நல்ல அழகான பித்தளையில் ஒரு கெட்டில் கூட வச்சுருக்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, சுத்தபத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான லிக்யூட் கூட அங்கேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு வாஷிங் லிக்யூடு, அதை வாங்கி நம்ம போட்டு தேய்ச்சி கழுவி இந்த வெங்கல, பித்தளை பாத்திரங்களை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நான்
நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்லே இது வந்து அரவணை செய்கிற வந்து உருளி, எங்கள் ஊர்லலாம் அரவணை பண்ணுவாங்க இதில். இது வந்து பிரியாணி சட்டி அந்த மாதிரி அந்த டோப் அப்படின்னு ஏதோ வந்து சொல்கிறாங்க. இது 3 லேயர் இதில் இருக்குது அப்படிங்கிறது. அதனால வந்து ட்ரிபிள் அப்படிங்கிறாங்க. நம்ம கனமான பிரியாணியை வந்து பாத்திரம். இது வந்து ஓவரால் லுக்கு ஆஃப் த ஷாப்பை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நல்ல பொருட்கள் எல்லாம் வந்து நல்ல தரமானதாக வந்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில், இந்தியா லெவலில் எங்கேருந்து யார் ஆர்டர் பண்ணால் கூட அவங்க வந்து ஷிப்பிங் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய ப்ராடக்ட் எல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாட் கான்ஸ்டன்ட், இட் வில் வேரி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தான் நான் பார்த்தேன். தோசைக்கல் வாங்கினீங்க, ரொம்ப கனமான அருமையான பேப்பர் ரோஸ்ட்டு தோசைக்கல் வாங்கினேன். இது வந்து கேஸ்ட் அயனில் வந்து சப்பாத்தி மேக்கர், கேஸ்ட் அயனில் வந்து கடாயி, அப்புறம் ஆப்பச்சட்டி கூட கேஸ்ட் அயனில் வந்து வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் வந்து இதுவும் வாங்கினேன் நான், இந்த ட்ரிப்ளே அப்படின்னு அந்த பிரியாணி பாத்திரம் இருக்குது இல்லையா, அதுவும் வாங்கினேன். இதை யூஸ் பண்ணி இனிமேல் தாங்க ஒவ்வொரு வீடியோக்கெலாம் நான் போடலான்னு இருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த கடைக்கு போய் உங்களுக்கு வேண்டியதை வந்து வாங்கிக்கோங்க. இரும்பில் ஒரு தாளிப்பு பாத்திரம் அதுவும் கூட நான் வந்து வாங்கினேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.